நம்ம திருவியா அந்த சகாய மாதா அப்படிங்கிற ஒரு ஏழை மையத்தில் 20 ரூபாய்க்கு வேலைக்கு விவசாயத்தில் நான் வந்து ரொம்ப வந்து எனக்கு விருப்பப்பட்டு செய்யணும்னு வந்து ஏன்னா விவசாயி நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் தான். ஏன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் நம்ம சாப்பாடு நான் இட்லி தான் சாப்பிட்டாகும், உணவு சாப்பிட்டாகும். எனக்கு ஒரு முக்கியமான பொருள். அதுக்காக நான் என்ன பண்ணணும், நான் படித்தது 10வது தான், அது 10வது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து சரி விவசாயத்தில் போவோம் அப்படின்ட்டு நான் விவசாயத்தில் போட்டேன். முதல் போய் ஒரு ஏக்கரில் வாழ போட்டேன். விவசாயத்தில் நான் பண்ணும்போதே நம்மளுடைய வளர்ச்சிக்கு விசிட்டிங் கார்டு தேவையில்லை. ஒரு முடிவு போடணும், நல்ல தரமான பொருள் கொடுக்கணும். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. பூக்கடையில் ஒரு 5 மாரியத்துக்கு கொடுத்தாங்க பூக்கடைன்னு நல்லா தெரிஞ்சிடும். அதனால் வந்து நல்லா தரமான பொருளை கொடுக்கணும்னு முடிவெடுத்தேன். முடிவெடுத்தோன்னா வந்து நல்லா வாழையை நல்லா உற்பத்தி பண்ணி ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கணும். நம்ம நல்ல தரமான பொருள் நல்லா இருக்கும். நான் வாழை இடத்துல வாழை இலையெல்லாம் நல்லா உற்பத்தி பண்ணி நிறையா பண்ணேன். இதே கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் என்னுடைய பொருளை வந்து வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நான் பண்ண பிறகு நல்லா ஓரளவுக்கு நல்லா பொருளை குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நல்லா நிறையா பண்ண 2 ஏக்கர் 5 ஏக்கர் அப்புறமா வந்து ஒரு 40 ஏக்கர் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன எதுக்கு சொன்னா விவசாயத்தில் வந்து 10வது படித்தவங்க ஒரு நான் கவர்மெண்ட் வேலைக்கே நான் போனேன்னு வச்சுருக்கேன். ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் அவ்வளோதான் என்னால் முடியும். இப்போ 40-50 குடும்பம் பிழைக்குது. ஒரு 50 குடும்பம் என்னால் ஒரு 25 வருஷமா பிழைக்கிறப்ப எனக்கு அதுவே ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம வந்து விவசாயத்தில் இருக்கோம். டெய்லி இப்போ என்னிடம் வந்து சம்பளம்னா ஒரு ஆள் வந்து 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு விவசாயத்தில் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து நான் வந்து கூடுற தான் தேர்ந்தெடுத்து இப்போ தான் வாழைத்தார் அறுவடை சார்பு தான் போகிறது வாங்கினா பண்ணுறதுனா எப்படின்னா முறையாக பண்ணணும், நல்லா ஈடு கொடுக்கணும். எப்பவுமே சந்தை வெளிநாடுகளாக இருந்தாலும் வெளி மாநிலமாக இருந்தாலும் சந்தை வந்து பொருள் வந்து தரமாக இருந்தால் நம்ம பொருளை ஒரு தப்பு. ஒரு என்னுடைய வாழைத்தார்லாம் வந்து 25 கிலோ நான் வீட்டு நேஷனல் அவார்டு. என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் தேசிய வாழாரட்சி. தேசிய வாழாரட்சி வந்து டைரக்டர் வந்து நல்லா எப்படி விவசாயம் பண்ணணும் அப்போ அப்படிங்கிற வந்து